ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நமக்கு உடம்பு சரியில்லைனா சோறு பொங்காமல் இருக்குமா, நியாயம் பேசாமல் இருக்குமா, பக்கம் பக்கம் வீட்டில் ஆள் கிடைக்கலன்னு ஃபோன் போட்டு நம்ம நியாயம் பேசுகிறோமே. சாமி இப்போ பொருளை கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி எத்தனை பேருக்கு சோம்பேறின்னு கிடையாது. எனக்கு பலசமாகவே என் மனநிலைமை சரியில்லாமல் நான் சாமியை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காம ஆகிட்டேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பாதிப்பு. சில இடத்துல எனக்கு தோணுது, சாமி என்னை நிம்மதியில் வச்சுருக்காரு, நான் ஏன் அவரை வணங்கணும்னு. ஆனால் எனக்கு என்னென்ன வேணுமோ கொடுத்துருக்காரு. கொடுத்ததுலுமே எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது. சோறு பொங்கலைனா வீட்டுக்காரர் திட்டுவார், வீடு சுத்தம் இல்லைன்னா பிள்ளைங்க திட்டுவாங்க. சாமி நம்மளை நேரில் ஒன்றும் சொல்கிறதில்ல. நான் அவர் கொடுக்குற தண்டனை பெரிய தண்டனையாக இருக்கும். முந்திலாம் வாரம் வாரம் நான் பூஜை ரூமையும் பூஜை பொருளையும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நாளாகவே எனக்கு அப்படியே அவரை கடப்பில் போட்டுட்டேன். அது எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. முந்திலாம் வாரம் செய்வேன். இப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி நான் இருக்கேன். என்கிட்ட விளக்கு தேய்க்கிறதுக்கு அந்த சபீனா பொடி தீர்ந்து போச்சு. இதில் உப்பும் புளியும் எடுத்திருக்கேன். இதை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் பாத்திரம் தேய்க்கிற பொடியெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். பாத்திரம் தேய்க்கிற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் புளியும் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இப்படி இருக்கிறது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் சாமியை மறக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. ஏதோ மனசில் ஒரு சின்ன பாரம், வருத்தம் தான். எனக்கு வேலையாக தான் நிவர்த்தி பண்ணி தரணும். வேலையா வேல் உண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாங்க. அது முழுமையாக நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கடவுள் கண்டிப்பாக நான் கைவிட மாட்டார். இருந்தாலுமே எனக்கு ஒரு வருத்தம், பாரம் இருக்குது. கடவுள் தான் என்னை காப்பாற்றணும். வேலையா காத்தருடும் ஐயா. என் மனம் பாரத்தை குறைப்பார். பிள்ளைங்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் தருவார். முழு நம்பிக்கையோடு நம்பி இருக்கேன். பிள்ளைங்களுக்கு எந்த குறவும் இல்லாமல் 2 பிள்ளைங்களும் சந்தோஷமாக தீர்காயுசாக வாழணும். என் 2 பசங்களும் படிக்காத படிப்பை படித்து என் பேத்தி வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறணும். என் பிள்ளைங்க சர்வ சௌபாகியம் பெறணும். என் குடும்பத்தை மகிழ்ச்சி மட்டும் என் குலசாமி எனக்கு உண்டாக்கி தரணும். எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். தொப்ப பிள்ளையாரே, என் பசங்களுக்கு பணம் கஷ்டம் வந்தாலும் நடக்கும். ஆனால் மனம் கஷ்டம் வந்துடக்கூடாது. குடும்பத்தில் 2 பேரும் கை கோர்த்து நிற்கணும். ஆண்டவனே, தொப்ப பிள்ளையாரேன்னு இதை மட்டும் செஞ்சுட்டாங்க கடவுளே. என் 2 பிள்ளைங்களும் 16 செல்வங்களும் பெற்ற வேணும். ஆண்டவனே முருகா, நீங்கள் துணை செய்வீங்களா சாமி? வேலும் மயிலும் சேவலும் துணை முருகா. என் மருமகா தீர்க்க சுமங்கலியா 100 ஆண்டு வாழணும். எந்த குறையும் இல்லாமல் சாமி துணை பண்ணுங்க. என் குடும்பத்தை காத்தருளும் சாமி. நான் அறிந்து அறியாமலும் செய்த பாவத்தை மன்னியும், தெரிஞ்சும் தெரியாத பாவத்தை மன்னியும் ஐயனே. பாவம் செய்கிறவங்களாம் மனிதன், மன்னிக்கிறவங்களாம் கடவுள். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் கடவுளாக இருக்கீங்க. புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, மன்னிக்கிறீங்க. தெரிஞ்சும் தெரியாத செய்த பாவத்தை மன்னித்தருளும் ஐயனே. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவத்தையும் பண்ணலை. தெரியாமல் பாவம் பண்ணியிருந்தால் மன்னித்தருளும். என் குடும்பத்தை